போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு இந்த கழகங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து 3 ஆண்டுக்கு ஒரு முறை சம்பள பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள உயர்வு வழங்கப்பட்டு வந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் எடப்பாடி அவர்கள் காலத்திலும் ஆண்டாண்டு காலமாக இந்த நடைமுறை நடந்து வந்தது. இப்பொழுது திமுக ஆட்சியில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பின்னாலே இந்த ஆட்சி இந்த 14வது செப்டம்பர் ஊதி ஒப்பந்ததுதான் 3 ரூபாய் வருடமாக இருந்த சம்பள பேச்சுவார்த்தை 4 வருடமாக ஒரு வரலாற்று கரும்புள்ளி போடுகிறார்கள். அது மட்டுமல்ல 4 வருஷம் ஆக்கியும் கடந்த 8வது மாதத்துக்குள்ளே முடிஞ்சு போய் செட்டில்மெண்ட் இந்த 11வது செட்டில்மெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு 4 மாத காலம் ஆகியும் 4 வருஷமும் ஆக்கிட்டு இந்த செட்டில்மெண்ட்டுக்கு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்குது. இதையெல்லாம் மனதில் வைத்து போக்குவரத்து தொழிலாளிகள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்ன எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற போக்குவரத்து தொழிலாளியை திட்டநாள தொழிலாளிகள்லாம் 98 மாத காலமாக நிலுவையில் வைக்கிறது இந்த பணம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாளில் நாங்கள் முழுவதும் கொடுக்கப்பட்டு சொன்னவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து 30 மாத காலம் ஆகி அதை பற்றி சிவுடன் காது வேலையிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் வலியுறுத்தி சம்பள உயர்வையும் டிஏவும் இதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். ஒட்டுமொத்தமாக எங்களை அரசு ஆக்கி எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும் கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 4ஆம் தேதிக்குள்ளாக எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு சொன்னால் எங்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவை சொன்ன ஆணைக்கிங்க 4ஆம் தேதி நிச்சயமாக வேலை நடைபெறும் கூறி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை